அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 15க்கு 10 பேனர் ஒன்று டிஎம்கே பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பேனர். இந்த பேனரை ஃபோட்டோஷாப் 7.0 தான் ரெடி பண்ணுது. பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஒரு தேவைன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இந்த பேனர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பனில் இருக்குது. அடித்து டிஃபால்ட்டு கலர் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் N நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். 10 வித்து இன்ச்சஸ், 15 இன்ச்சஸ் ஹைட்டு, இன்னொரு ரெசல்யூஷன் RGB மாடல் வச்சுக்கிறேன். பேனர் மேக்ஸிமம் சிஎம்கேல தான் பண்ணுவாங்க. சிஎம்கேல பண்ணால் கலர் கரெக்ஷன் பண்ண முடியாது. நம்மளால் ஃபோட்டோ எடிட்டிங்லாம் அந்தளவுக்கு பண்ண முடியாதுங்கிற ரீசனுக்காக RGBயில் வச்சு பிரிண்டிங் அனுப்பும்போது சிஎம்கே கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்புவேன். சரிங்களா? அந்த நம்ம இப்போ ரெடி பண்ணக்கூடிய அந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். 15 டிஎம்கே பேனர் இது. இந்த ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. கண்ட்ரோல் -0 அடித்து ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணலாம். இது இந்த கலர் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக்ரவுண்ட் நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஒரு கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு ப்ரஷ் டூலை எடுக்கிறேன். எடுத்து இந்த கார்னர் மட்டும் இப்படி ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது இன்னொரு லேயர் போடுறேன். இன்னொரு லேயர் போட்டு க்ரீன்லேயே கொஞ்சம் ப்ளூயிஷாக உள்ள அந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது அதை அதுக்கு மேலே ட்ரா பண்ணுறேன். அது மேலே லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதையும் இந்த கலரையும் ரெண்டுத்தையும் மெர்ஜி பண்ணுறேன். கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜி பண்ணிவிட்டு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கலரில் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம ஃபோட்டோ அப்புறம் அந்த மற்ற டெக்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் நான் கொண்டு வச்சிடுறேன். இப்படி கார்னர், ஏன்னா சுற்றி ஒரு எட்ஜஸில் எதுவும் டிசைன் வைக்காதீங்க. பிரிண்டிங் பண்ணி கட் பண்ணும்போது டிசைன் கட் ஆகிடும். அடுத்தது இந்த ஃபோட்டோ கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தி ஜூம் பண்ணிக்கிறேன். லேயரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வச்சுருங்க. இந்த ஃபோட்டோவும் டாப் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இது கம்மரி மேக்ஸிமம் இந்த மாதிரி ரூலர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸான ஒரு டிசைன் நீட்னஸாக இருக்கும் அளவுகள்லாம். அடுத்தது இவங்க படத்தை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். கண்ட்ரோல் 0 ஃபிட் டு ஸ்க்ரீனு இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். லைட்டாக கீழே அடிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தி ஜூம் பண்ணுறேன். ஃபோட்டோ லைட்டாக இந்த சைடு ஊற்றிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓகே. இங்கே கொஞ்சம் மறையுது டெக்ஸ்ட்டு. லைட்டாக இந்த சைடு தள்ளி வச்சுக்கிறேன் ஃபோட்டோவை. சரிங்களா? ஓகே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுற
ஷார்ட்கட்லாம் நான் சொல்கிற ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடலாம். இது வந்து எதுக்காக இது வந்து பஸ் ஸ்டாண்டு ஓப்பனிங்காக வர ஒரு நியூஸ் பேப்பர் ஆடு ஒன்று இது ரெடி பண்ணது. லோக்கல் இந்த கட்சியில் வந்து அடிக்குது. அடுத்தது நம்ம கைடு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த அளவு 2 அளவும் கரெக்டாக இருக்கணும். பிக்சருக்கு உள்ள இந்த அளவும் அப்புறம் வந்து இங்கே உள்ள அளவும் எல்லாம் மேக்ஸிமம்னா ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூவில் போட்டுட்டு கைடு நம்ம செட் பண்ணிடலாம். நியூ கைடு 10 mm கொடுத்தா ஓகே. இந்த அளவு வருது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன வச்சு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வச்சு கலர்ஃபுல் பண்ணுறேன். திரும்ப அப்படி இங்கே கொண்டு வந்து வச்சுறேன். இது வந்து 10 mm அளவு உள்ளது இது. அதனால் 10 mm வச்சுருக்கோம்னா டிசைன் இதை கட் ஆகாது. அதுக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். டெக்ஸ்ட்டை லைட்டாக நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இந்த ஃபிங்கர் வந்து இதாகுது, மறையுது. லேயர் போயிட்டு இந்த நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக ரெடி பண்ண இந்த ரெக்டாங்கிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். Ctrl 0. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. பேனருக்கு இந்த பேனர் எல்லாமே இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே PNG ஃபைல் தான். டவுன்லோட் பண்ணி இல்லை குவாலிட்டியான இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அடுத்தது கீழே வந்து உங்களை இன்வைட் பண்ணுற மாதிரியான ஒரு பொக்கே ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அந்த பொக்கே கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். எப்பவும் போல் நீங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க ஃபைலை. சப்போஸ் கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம பண்ண டிசைன் எல்லாமே கட் ஆகிடும். அந்த மாதிரி நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். பவர் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ண டிசைன்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு அப்போக்கப்போ Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஷிஃப்ட்டு கண்ட்ரோலையும் எடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போகிறேன். கண்ட்ரோலு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து 1 ஸ்டெப் ஃப்ரண்ட் கொண்டு வரேன். ஏன்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு அதுக்கு பேக்கில் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? செட் பண்ணிவிட்டு ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ பேனர் எல்லாமே நம்ம முடிஞ்சு பண்ணியாச்சு. ஓகே, அதை கொடுத்து லைட்டாக சின்னது பண்ணுறாங்க. சின்னது பண்ணிவிட்டு பிக்சரை வந்து இந்த சைடு லைட்டாக நோக்குறேன். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டார்க் பண்ணலாம். Ctrl M கொடுத்து லைட்டாக டார்க் பண்ணுறேன். எரேசர் டூல் எடுக்கிறேன். பேக்ரவுண்டை லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் பண்ண வேண்டிய டிசைனில் வந்து ஒயிட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட்டு யூஸ் பண்ணுறோம்னா டிசைன் பார்க்க ஒரு நல்லா நீட்னஸாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் கூட பிரைட் பண்ணணுன்னா டார்க் பண்ணணுன்னா இந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியில் தெரியும். இதுக்கு என்ன பண்ணுறேன், லேயர் போடுறேன், கர்வ்ஸ் அதை அப்ளை பண்ணுறேன், டார்க் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் ஓகே. அடுத்தது பேக்ரவுண்ட் லேயருக்கு ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுக்குறேன். மேக்ஸிமம் இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லாயிருக்கும் இந்த டிசைன் டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபில்டர் போயிட்டு டெக்ஸ்டியர் இதை வந்து நம்ம பிரேக்கு இந்த ஒரு தான் நீங்கள் மாற்றி உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் ஸ்டாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணுவேன். ஸ்டாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சோகத்தில் எழுதுன மாதிரி, சோத்தில் நம்ம டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.
ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஸ்டாண்ட்ஸ் ஒன்று அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம பண்ணக்கூடிய டிசைன்லாம் வந்து ஒரு நீட்னஸாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்து Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீன் வந்துடும். கண்ட்ரோல் செமிகோலன் வச்சா ஹைடு ரூலர்லாம் ஹைட் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ மறக்காமல் நம்ம வச்சிடணுங்க. ஓகே, நம்ம லோகோ வச்சாச்சு. இப்போ ஜூம் சைஸ் வந்து பெரிய சைஸ் இருக்குது, 15x10ங்கிற சைஸ் இது பேனரு. ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸான ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.